அக்ஷு, நான் வந்துட்டு ஃப்ரெண்டோட பேச்சுலர் பார்ட்டிக்காக பாண்டி போகலான்ட்டு இருக்கேன். உன் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹைவேஸில் தான் இருக்கேன். ஜாயின் பண்ணிக்கிறியா? அழகா இருக்குல்ல. ச்சே, இது பார்க்கறதுக்காக தான் நான் வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வந்திருக்கேன் போல. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கார் எடுக்க போகிறேன். காரோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக டஸ்ட்லாம் அடிபட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு மாதம் இருக்கும் கார் எடுத்து. தெரிஞ்சு 10 நாள் மேலே இருக்கும், அது கம்மியாக இருக்காது. ஸோ நம்ம வந்து அந்த கூலண்ட் வாட்டர்லாம் செக் பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து காட்டு வரேன் ஃபிங்கோ பார்த்தியா எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக சர்வீஸ் கொடுக்கணும். நம்ம வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சர்வீஸ் கொடுத்தா தான் கார் கண்டிஷன் நல்லா இருக்கும், இல்லைனா முடிஞ்சு போயிடும். இது பார்த்துக்கிறா, இது என்னன்னு தெரியுமா? ஆக்சுவலாக எலி இந்த இடத்துல நிறைய இருக்குது. அதில் சேஃப்டிக்காக வராமல் இருக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகே, வாட்டர் இருக்குது, பட் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றுறது பெஸ்ட்டு. ஓகேவா? தென் இதுக்கப்புறம் முன்னாடி தண்ணி வரும்ல, அந்த வாட்டர். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பிளேஸுக்கு போகிறோம். அது என்ன பிளேஸ்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இந்த வீடியோ என்னெல்லாம் சொல்கிறேன் என்ன பிளேஸ். ஓகே, ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஹாய். ஸோ நானும் ஷிவ் தான் ஒரு பிளான் போட்டிருக்கோம். ஸோ அந்த பிளான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் சொல்ல மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி. ஓகே தானே? ஓகே, சரி, ஓகேங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் எங்கே போகிறோன்னு பார்த்து நீங்கள் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும் எங்கே போகிறோன்னு. ஓகே, போகலாமா? ஹாய் அக்ஷு. ஹாய் ஹாய். நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா? ஆமாம், 1 டே ட்ரிப். எதுக்கு? ஒரு சின்ன வந்து ஒரு குட்டி ப்ரொமோஷன் இருக்கு. ஓஹோ, அப்படியே முடிச்சுட்டு அங்கே இருக்க பீச்சில் சுற்றி பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட் எல்லாமே போயிட்டு ஜாலியாக சுற்றி. அதானே பார்த்தேன். ஆனால் 1 டே ட்ரிப். இப்போ ஆஃப்டர்நூன் கிளம்புறோம், போயிட்டு ஆல்மோஸ்ட் நைட்டு கிளம்பிடுவோம். அதானே பார்த்தேன். ஜஸ்ட் 2.5 hours நினைக்கிறேன், போயிட்டு வந்துடலாம். ஓகே, நல்ல நாள்ல எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போனா எங்கேயும் வர மாட்டேன். ஆனா உனக்கு வேலை இருக்குன்னா மட்டும் ஃபர்ஸ்ட் ஆள்ல வந்து கூப்பிட்டு போறேன். கரெக்டா? உன்னை மட்டும் தானே கூப்பிட்டு போறேன். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கூப்பிட்டு போறானா? இல்ல கரெக்ட் தான். ஆனாலும் ஆனாலும் உனக்கு ஏதாவது வேலை இருந்தா தானே கூப்பிட்டு போறேன். அதான் கூப்பிட்டு போறேன்ல. வருஷத்துக்கு ஒரு தடவையா? அதுவும் உனக்கு ப்ரொமோஷன் வந்தனால வெரி பேட். அதுவும் எனக்கு இன்னைக்கு வீக் ஆஃபா இருக்கனால. நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த பாண்டிச்சேரி போலாம். இது எப்போ? நீ தான் சொன்ன. அப்படி சொல்லி இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நான் சொல்லலையே. சோ நீ தான் சொன்ன. நான் சொல்லல. உனக்கு வேணா கனவு வந்திருக்கும். சரி, சொல்லிட்டு இருந்தா. அதனால சரி ஓகே போலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. போடா இடியட். உனக்கு வேற என்ன பிளான் இருக்கு பாண்டிச்சேரியில? எனக்கு எந்த பிளான்ஸும் இல்ல. என்ன போறதே நீதான். ஏதோ ப்ரமோஷன்னு சொன்ன. என்ன ப்ரமோஷன்? ஒரு சின்ன ரெஸ்டாரண்டோட ப்ரமோஷன் அது. ஓகே ஓகே. லைக் டிஎம் பண்ணிருந்தாங்க. ஓ, அப்ப நம்ம போய் ஃப்ரீயா சாப்பிட்டுக்கலாமா? ஃப்ரீயா சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஃப்ரீனால மட்டும் வர பாரு. எப்படி இருந்தா நான் தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். இருந்தாலும் உன் காசு வேற என் காசு வேறயா? நம்மளோட தானே. ஃப்ரீனா உனக்கு செலவு கம்மி தானே? சரிப்பா, சரி ஓகேப்பா, கம்மி தான் செலவு. ஓகே. என்ன இப்ப கிளம்பி போயிட்டு ஒரு 5 o'clock ரீச் ஆகும். ரெஸ்டாரண்ட் ப்ரமோஷன் முடிச்சிட்டு ஒரு 7 மணிக்கு கிளம்பி 8:30 கொண்டு வந்து விட்டுருவா தானே? இது 1 டே ட்ரிப் இல்ல, ஹாஃப் டே ட்ரிப். சரியா? 1 டே ட்ரிப்னுலாம் சொல்லல. நீ ஏதா பிளான் பண்ணேங்க வெளிய போலாம்? இல்ல எனக்கு நாளைக்கு வர்க் இருக்கு. கஷ்டம். அப்ப நான் என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. நீனா முன்னாடியே ப்ராப்பரா பிளான் பண்ணிருக்கணும். திடீர்னு கூப்பிடுற, நான் என்ன பண்றது? ஆக்சுவலா இது வந்து பிளானிங் கிடையாது. சடனா போலாம் கிளம்பு அப்படினு பிளான் பண்ணேன். சரி ஓகே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஆக்சுவலா ப்ரீ பிளானோட விஷயம் தான். கரெக்டா? பிளானிங் நீ பிளான் பண்ணா எதையும் பண்ண மாட்டியே. பிளான் பண்ணா ஆமா ஆக்சுவலா நிறைய சொதப்பிடும். அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடக்கும்போது தான் கரெக்டா அது சக்சஸ் ஆகும். சிவா, இது பெரிய விஷயம் இல்ல. இங்க இருந்து பாண்டிச்சேரி 2 hours தான் டிராவலிங். நினைச்சா போயிட்டு வந்திருக்கலாம். சரி, காஃபி குடிப்போமா? இப்போவா? சரி ஓகே, ஏதா காஃபி ஷாப் ஸ்டாப் பண்ணா? சரி ஓகே டன். ஆனா நீ தான் பே பண்ணணும். காஃபியே எனக்கு வேண்டாம். நீ டைரக்டா எங்க ப்ரமோஷன் போடுவோ போ. ஃப்ரீயா சாப்பிட்டு டைரக்டா கிளம்பி நான் வந்துட்டே இருப்பேன். அவ்வளவுதான். சரி, எங்க கற்படி காஃபியா? எங்கனாலும் ஓகே தான்.
மெக்டொனால்ட்ஸ் உனக்கு அங்க தானே பிடிக்கும். நான் ஆவரேஜ் கேர்ள் தானே, எங்க வேணா சாப்பிடுவேன். நீ எப்படி இல்ல நீ பெரிய ஆளு. பத்தி அக்ஷயா கர்பட்டி காஃபி என் பேர்ல கூட கர்பட்டி காஃபி ஓபன் பண்ணிட்டாங்க. நீ அக்ஷயா இல்ல கேவலமா பண்ணாத. ஓகே சரி ஓகே நான் ஏதாவது காஃபி ஷாப் வந்து ஸ்டாப் பண்றேன். ஓகே போயிட்டு சில்லுல காஃபி குடிச்சிட்டு டேய் இடியட், மெக்டொனால்ட்ஸ்ல நிப்பட்னா தான் கோல்ட் காஃபி கிடைக்கும். அப்படி இல்ல கிடையாதுப்பா, கர்பட்டி காஃபிலயும் கோல்ட் காஃபி இருக்கு. இது எப்படா நீ பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கியா? கர்பட்டி காஃபி பாத்தியா, ஃப்ரெஷ் ஜூஸ் கூட வச்சிருக்கான்டா. இல்ல ஆக்சுவலா க்ளோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா க்ளோஸ் பண்ணிருக்கான். நீ எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு? நீ கரெக்ட்டா 77 கிலோமீட்டர் 1 hour டிராவலிங் காட்டுது. ஓகே 1 hour 10 minutes காட்டுது. சோ இந்த டைம்ல பார்த்தனா போய்டுவோம். நம்ம இது கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பினா லைக் நிறைய பீச் போய்க்கலாம். போயிட்டு நிறைய நீ என்ன சொன்ன? நம்ம எங்க போறோம்னு கூட நீ என்கிட்ட சொல்லல. ஜஸ்ட் ரெடி ஆகு, அதுவும் நீ வாங்கி கொடுத்த பார்ட்டி வேர் போட்டுக்கோ, அவ்வளவுதான் சொன்னேன். வேற எதுவுமே சொல்லல. ஆமா ஆமா அதான் சொல்றேன், நீ ஆக்சுவலா ப்ரீ பிளான் தானே, பிளானிங்கே கிடையாது. டேய் லூசு, ப்ரீ பிளான்ட்னா பிளான் பண்ணதுன்னு அர்த்தம்டா லூசு. இங்கிலீஷ் பேச தெரியாம உளறிட்டு இருக்க. ப்ரீ பிளான்னா ஆல்ரெடி பிளான் பண்ணி போறதுன்னு அர்த்தம். என்ன சொன்னேன்? இது பிளானே பண்ணாதது, அன்பிளான்டு. சரியா? ப்ரீ பிளான்ட் இல்ல. இல்ல இல்ல அன்பிளான்ட். சரி பால் அடிப்ப. இங்கிலீஷ் தெரியாம உளறாத. ஐயோ ஐயோ இதெல்லாம் வச்சிட்டு என்ன பண்றது? இத நான் சொல்லணும், உன்னை வச்சிட்டு நான் என்ன பண்றதுன்னு. ஓகே கடவுளே. சரி ஓகே, இப்போ கரெக்ட்டா பாண்டிச்சேரி அப்படி என்ட்ரி ஆகும்போது இன்னொரு கிளிப் சொல்லலாம். ஓகேவா? ஓகே ஓகே. கை வலிக்குது. பாண்டிச்சேரி ரீச் ஆனோடனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங்கா போனா. யார் தெரியுமா? தெய்வ தான். இங்க போனா நல்லா வைஃபுல்லா சாப்பிட்டா. சரி ஓகே சாப்பிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆச்சு. எனக்கு வந்து கேப் வேணும் அப்படின்ட்டு ரோட்டு கடையில் பார்த்து நிப்பாட்டிட்டான். அங்கே ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே தான் போய் இந்த கேப் வாங்கணும். எனக்கு என்ன சொல்லன்னு தெரில, டைம் 12 மணி ஆச்சு. இப்போ இந்த கேப் போகணுன்ட்டு ஏதாவது அவசியம் இருக்கா? எதுக்கு இப்போ இந்த கேப் இப்போ உனக்கு? இந்த கேப் எவ்வளோ தெரியுமா? 500 ரூபாங்க. இதுக்கு என்ன ஒர்த்துன்னு தெரில எனக்கு. கேட்டால் ஹேண்ட்மேட் கேப் ஆமா. ஸோ சரி ஓகே, அது பூக்கி ஸ்டைல் போட்டது. கார் லாக் பண்ணி வச்சு ஏற முடியாது. ஆன்சர் சொல்லிட்டு போ. எதுக்கு இந்த கேப் உனக்கு? எதுக்குன்னு சொல்ல போதா? எதுக்குன்னு சொல்லு. அழகா இருக்குல்ல. ச்சே, இது பார்க்கறதுக்காக தான் நான் வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வந்திருக்கேன் போல. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன லொக்கேஷன்னா ராக் பீச் வந்திருக்கோம். ராக் பீச் தானே பேர்? ராக் பீச். ஸோ என் பின்னாடி பாருங்க காந்தி இருப்பார், தெரியாதா? என் பின்னாடி சிவா இருப்பான். ஸோ லைக் இந்த டைமில் பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க, குறைஞ்சது ஒரு 500-1000 பேர் இருப்பாங்க. எல்லாம் பீச்சில் வந்து ஒய்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருக்குது. லைக் நைட் 12 மணிக்கு இத்தனை பேர் இங்கே இருக்காங்களா அப்படின்னு. ஸோ நல்லா ஒரு லைக் நல்ல ஒரு பிளேஸ். ஓகேங்களா? இப்போது நம்ம ஈஸியாரெலாம் போனாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 24/7 போல். ஸோ லைக் எப்போ வேணால் வந்து என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக இருக்கலாம். ஷோ ஒரு பழமொழி இருக்குது, குண்டால இருக்கிறதா கரண்டியில் வரும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி லைக் அது என்ன இருக்கும் அதான் வரும். ஐ நோ. எஸ், ஐ எம் யுவர் பாய் ஃப்ரெண்ட். உங்ககிட்ட தான் வரணும். ஓகே சரி, இப்போ என்ன பண்ணலாம் அடுத்தது? எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது நிப்பாட்டலாமா? ஏன் சரி சாப்பிடலாம். ஷையா இருக்கா? எல்லாரும் பார்க்குறாங்களா? ஆக்சுவலாக நிறைய பேர் இவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்களா, அதனால லைக் வெக்கப்படுறா. அதானே? எல்லாரும் இங்கேயே பார்க்குறாங்க. பார்க்கட்டும் ஷோ, பார்க்கட்டும். எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. உனக்கு என்ன? நீ ஃபீல் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஓகேவா? நான் இன்ஃப்ளூயன்சர்ல இல்ல, நீ இன்ஃப்ளூயன்சர். நான் சும்மா கூட இருக்க அவ்வளவுதான். என்னெல்லாம் இழுக்காது. ஓகே ஸோ ஷிப் போய்ட்டு எதாவது சாப்பிடலாம். இப்போ ராக் பீச்சில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு 24/7. ஸோ இங்கே வந்து ஏதாவது ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு நானும் சிவாம் வந்துருந்தோம். இவன் குடிக்கிற காஃபி வந்து வாயிலே இருக்க முடியல. ஸோ இது வந்து ராக் கோல்ட் காஃபி, லைக் ராக். ஓகே, ராக் கோல்ட் காஃபி. இது வந்து உள்ள பட்டையெல்லாம் போட்டு என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது நான் வாயில் வைக்க முடியல. தென் இது வந்து இது பேர் என்ன? சிக்கன் சாண்ட்விச். சிக்கன் சாண்ட்விச் பார்த்தீங்களா, லைக் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இது பில் பார்த்தீங்கன்னா 450 ஆக்சுவலி. ஓகேவா? இதுக்கு வந்து இவ்வளோ ஒர்த்து கிடையாது. ஸோ இது கூட பரவாயில்ல. ஷிவா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கா, எக்ஸ்ப்ரெஸோ தானே. அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி. இந்த பிளாக் காஃபியோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸோ 70 rupees போட்டிருக்காங்க. இது 70 rupees ஒர்த்து கிடையாது ஷிவ்.
இட்னூன் டம்ளர் 70 rupees கொடுத்துருக்காங்க. அது பிளாக் காஃபி. உனக்கு பிடிச்சது அந்த மசாலா ஃப்ரைஸ் கரெக்டாக வந்துச்சு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓகேவா? சரி, ஓகே கைஸ். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து சென்னை கிளம்பிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த காஃபி இதெல்லாம் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். என் பேக் சைட் பீச் தான் இருக்குது. பட் உங்களுக்கு லைக் ஃபுல்லாக இருட்டாக இருக்கனால காட்ட முடியாது. ஸோ இந்த பீச் தான் 24/7. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு தான் இருக்குது. சுற்றி ஒரு 500-1000 பேர் இருக்காங்க. ஸோ பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது ஆக்சுவலி இந்த லொக்கேஷனு. கரெக்டு தானே? ஓகே கைஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும். பை பாய்.